உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அதாவது வாழ்வியல் ரகசியம். அடியன் வந்து 67 கண்ட்ரிக்கு போய் வந்திருக்கேன். வாழ்வியல் ரகசியம் நம்ம நாட்டுக்கு வேணும். அது ஒரு சமையல்காரனாக இருக்கும்பொழுது அந்த ஐயர் வந்து தொரப்பாக்கம் என்ஃபீல்டு புல்லட் கம்பெனிக்கு டிராயிங் போட்டிருந்தாரு. நான் சமையல் அவருக்கு பண்ணி கொடுத்துட்டு மிச்சங்கிற நேரம் ஃபுல்லாக அவர் சப்ஜெக்டில் நினைச்சிட்டேன். அதனால் டிராயிங் வந்து அவருடைய வேலையை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்போ அதனால அவருக்கு பிடிச்சி போய் டிராயிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிறியப்பா அப்படின்ட்டு AMEன்றது அசோசியேட்டிவ் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ரொம்ப கஷ்டமான படிப்பு. அம்சான்றது எங்கள் அம்மா பேர். அம்சா டீ ஸ்டால், அம்சா ஹோட்டல், அம்சா ஹார்ட்வேர்ஸ், இப்படி படிப்படியாக வந்தேன். அதுக்கு என்னுடைய அனுபவம் வந்து 740 வீடு கட்டியிருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் படித்து 21 மண்டபம் கட்டியிருக்கேன். 21வது மண்டபம் என்னுடைய சொந்த மண்டபம், அம்சம் மஹால். இதே வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்டாக கட்டியிருக்கேன். ரிசர்ச் பண்ணி 4 ரிசர்ச் பண்ணியிருக்கேன் சிவில் ஃபீல்டில். நமக்கு யார் முதல் விரோதியாக போன வருஷம் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் கணவன் மனைவியாவோ மனைவி கணவனாவோ வருவாங்க. ஃபர்ஸ்ட் விரோதி. ரெண்டாவது விரோதி மாமியார் மருமகள். இன்டர்நேஷனல் ப்ராப்ளம், நாட் ஓன்லி இந்தியா, இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். மாமியார் மருமகள் இரண்டாவது விரோதி வேற இருக்கும். மூணாவது வந்து பெற்றோர் பிள்ளை, நமக்கு பிறந்த பிள்ளைங்க, அவங்க மூணாவது விரோதிங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் எனக்கு முன்னால் பேசிய அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எல்லா காலேஜஸுக்கும் போயிட்டு 1 இயர் நான் ஸ்பீச் கொடுக்குற ஆள். நீரான கோபிநாத் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, ஈரோடு மகேஷ் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. இந்த மாநிலத்தை பாராய் மகனே, உந்தன் வாழ்க்கைதனை உணர்வாய் மகனே, இளமனதில் வெளிமிதனை ஏற்றடா, முகவாட்டமதை உழைப்பால் மாற்றடா, இந்த மாநிலத்தை பாராய் மகனே. சுசிலாமா பாடின பாட்டு. இந்த பாட்டு எனக்கு உந்துதல். எனக்கு அப்பெல்லாம் உழைப்பு மட்டும்தான் மனிதன் வந்து உயர்த்தும் அப்படின்ற ஒரு சென்சிட்டிவ் உள்ள பாடல் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இங்க இருக்கிற நண்பர்களுக்கு என்ன தேவைப்படுது, எல்லா சப்ஜெக்ட்லயும் அடியனால பேசுறதுக்கு இறைவன் கொடுத்துருக்காரு. இப்போ நான் இவ்வளவு நேரம் வாட்ச் பண்ணதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது, அதாவது வாழ்வியல் ரகசியம். அடியன் வந்து 67 கண்ட்ரிக்கு போய் வந்திருக்கேன். வாழ்வியல் ரகசியம் நம்ம நாட்டுக்கு வேணும். அது ஒரு அரசியல்வாதிகள் எவ்வளோ விட்டு நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். அது ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரணும். ஜப்பானில் பாருங்க, வாழ்வியல் கல்வி உண்டு. அவங்க 7 வயது வரையும் பிள்ளைங்களுக்கு ABCDயே சொல்லிக் கொடுக்கல. அதுக்காக பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் அம்மாவுக்கு என்ன உதவி பண்ணணும், அப்பாவுக்கு என்ன உதவி பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. பப்ளிக் என்ன ப்ராப்ளம் இல்லாமல் அழகாக டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ABCDயே சொல்லித்தராங்க. அந்த பாணியில் வந்தவன் தான் அடியேன். நான் வந்து 8வது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தவன், விவசாயி. எங்கள் அப்பா வந்து நெல் தலையில் எடுத்துன்னு வந்து கை குத்தி அடிச்சு டவுனுக்கு போய் விற்கிறாள். அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தாள். அதுக்கப்புறம் விவசாயம் தான் எங்களுக்கு ஐயருங்க இருந்த இடம். அந்த விவசாயம் பண்ணி தான் என்னுடைய ஜீவனாம்சம் போயிருந்தது. 8வது வழி ABCDலாம் தெரியாது, எப்படி படித்தேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் 10வது ஒரு ஐயர் வந்து ஐயங்கார் தான் அதிகம் எங்கள் ஊர் கிராமம், வில்லேஜ். அதை வந்து ராமகிருஷ்ணா ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. 10வது வழியும் தமிழ் மீடியம் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எங்கே படிக்க வைக்கணும்னு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. அப்படியே ஒரு வருஷம் விவசாயம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக பேசுகிறேங்க, ஏன்னா குயிக்காக பேசினா தான் முடிக்க முடியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் ஜோசப் ஸ்கூலு. அங்கே போயிட்டு அந்த ஃபாதர் கிட்ட போய் நின்று, அப்போலாம் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஐயா இது மாதிரி படிச்சிருக்கேன், போன வருஷம் எங்கே சேரன்னு தெரியல, இப்போ சேரணும்னு. சரிப்பா, என்னுடைய அந்த ஸ்பீச்சை வச்சு அவர் சேர்த்துட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னார், இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற, தமிழ் மீடியம் 10வது வழியும் இங்கிலீஷ் மீடியம் ஃபெயில் ஆகிடுவார். ஐயா ஃபெயில் ஆகிட்டா நிப்பாட்டுருங்க அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை அவர் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன ஸ்போர்ட்ஸ் டே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓட வச்சாங்க. எல்லாரும் ஓடும்போது நான் வந்து 5வது ரவுண்டு ஓடுறேன், கணக்கு வழக்கு தெரியாமல். 4 ரவுண்டு தான் ஓடணும். எல்லாரும் 3வது ரவுண்டு வரும்போது நான் 5வது ரவுண்டு ஓடுறேன். ஸோ என்னை PT மாஸ்டருக்கு தடுத்து நிறுத்தி என்ன அவங்க ஃபிசிக்கலாகவே அவங்க என்ன ட்ரைனிங் கொடுத்து, கிராமத்து மக்கள்ன்றதுனால அந்த ஸ்கூலுக்கே பேர் வாங்கி கொடுத்தேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன் அத்லெட்டிக்ஸ். அதுக்கப்புறம் ஜஸ்ட் பாஸ், 613 மார்க் பாஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் குரூப்பில். அந்த 600 மார்க் வச்சு நான் எந்த காலேஜுக்கு போக முடியும், எங்கே போக முடியும்? அதனால 7 வருஷம் விவசாயம் பண்ணேன், 7 இயர்ஸ். மறுபடியும் விவசாயம் தான், பெரிய விவசாயம். விவசாயத்தில் எல்லா சப்ஜெக்ட்லையும் அடியனால பேச முடியும். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா கொஞ்சம் கடுமையாக திட்டாரு. திட்டிட்டு வந்தோடனே
இந்த ஸ்பிக் பில்டிங் 2வது பில்டிங்கில் சித்தால் வேலை பார்த்தேன் 30 ரூபா கூலிக்கு. அதுக்கப்புறம் பார்ட் டைமாக வந்து ஆலந்தூர் மண்டியிலேருந்து அரிசி மூட்டை தூக்கி போட்டேன். 40 ரூபா கொடுப்பாங்க ஒரு லாரியாக இருக்குன்னா. நாங்கள் 4 பேர் சேர்ந்து 120 ரூபா வாங்கிப்போம். படுத்திருந்தது இடம் பார்த்தீங்கன்னா ஜோதி தேட்டர் படிக்கட்டு, அங்கே தான் படுத்திருப்பேன். மணி 2 மணிக்கெல்லாம் போயிடுவேன். படுத்துட்டு ஒரு 3 மணி நேரம் தூங்குவேன். ஸோ உழைப்பு மட்டும்தான் உறுதியாக்கும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் லோல் போட்டுட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. டாக்டர் தவறுதலான ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த தவறுதலான ஆப்ரேஷன் பண்ணதான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த சமையல்காரனா மந்தவெளியில் MK பாலன் வீட்டில் சமையல்காரனா போய் சேர்ந்தேன். அப்போ அம்மாலாம் ரொம்ப நல்ல பழக்கம் எனக்கு, ஜெயலலிதா அம்மையாரெலாம். அப்போ அந்த சமையல்காரனாக இருக்கும்பொழுது அந்த ஐயர் வந்து தொரப்பாக்கம் என்ஃபீல்டு புல்லட் கம்பெனிக்கு டிராயிங் போட்டிருந்தாரு. நான் சமையல் அவருக்கு பண்ணி கொடுத்துட்டு மிச்சங்கிற நேரம் ஃபுல்லாக அவர் சப்ஜெக்டில் நுழைச்சிட்டேன். அதனால் டிராயிங் வந்து அவருடைய வேலையை நான் கேட்ச் பண்ணிட்டேன். அப்போ அதனால் அவருக்கு பிடிச்சி போய் டிராயிங்கில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆகிறியப்பா அப்படின்ட்டு AMI அசோசியேட்டிவ் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ரொம்ப கஷ்டமான படிப்பு. காலேஜ் வாசப்படி கூட நான் கால் எடுத்து வச்சது கிடையாது. ஏன்னா காலேஜில் என்ன சேர்க்க மாட்டேன், 613 மார்க்கு, அதனால வச்சது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அங்கே போனேன், அவர் சேர்த்து விட்டார் ஐயர். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஃபோன்லாம் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. போனேன், ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி பொழப்பு நடத்து, மறுபடியும் பொண்டாட்டிட்டு மெட்ராஸ்க்கு வர முடியாது. அதனால டீ கடை வச்சேன். அம்சான்றது எங்கள் அம்மா பேர். அம்சா டீ ஸ்டால், அம்சா ஹோட்டல், அம்சா ஹார்ட்வேர்ஸ். இப்படி படிப்படியாக வந்தேன். அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஐயர் சொல்லி விட்டுறாரு இல்லையா, அப்போ டீ கடை வச்சுக்கினே படிக்க ஆரம்பித்தேன். AMI ரொம்ப டஃப். யாரோன்னு 1000 பேர் எழுதுறாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் பாஸ் பண்ண முடியும். அது ரொம்ப டஃப்பு. எனக்கு என்ன சந்தோஷம்னாக்கா, என்னுடைய மெம்பர்ஷிப், என்னுடைய மெம்பரில் இருக்கிற என்னுடைய நண்பர் மயில்சாமி அண்ணாதுரை ஃபோட்டோ பார்த்தோன்னே நான் ரொம்ப எனக்கு மன நிகழ்ச்சி ஆகிப்போச்சு. அவருடைய ஈக்குவலுக்கெல்லாம் நாங்கள் ஒரே கேபினெட்டில் இருந்திருக்கிறோம். அது ரொம்ப எனக்கு புல்லரிக்குது. எனக்கு அவர் கூடலாம் எனக்கு பழக்கம் பிறந்ததெல்லாம் இஸ்ரோவில். வாழ்வியல் ரகசியம் தானே சொன்னேன், இப்போ பாருங்கள் அதே சொல்லிடுறேன். அறிமுகப்படுத்திட்டேன் நான் யாருன்ட்டு. எத்தனையோ கற்றனையே இதனை கேட்டாயா, எத்தனையோ கற்றனையே இதனை கேட்டாயா, இனிமேலே அமைதியாக இருக்க மாட்டாயா, எத்தனையோ கற்றனையே இதனை கேட்டாயா. இதை நான் பேச முடிச்ச உடனே இந்த சப்ஜெக்ட் தான் நான் பேச போறேன். ஏதோ படிச்சிருக்கலாம், ML என்னென்னமோ படிச்சிருக்கலாம். அவங்களாம் நான் சொல்ற வாழ்வியல் ரகசியம் மட்டும் பட்டுங்க. 29 ஜோடி சேர்த்து வச்சிருக்கேன். பிரிஞ்சு போனவங்களை 3 நாளில் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதனால பல ஜட்ஜஸ் எனக்கு பழக்கம், பல உயர் காவல்துறை அதிகாரிகள் பழக்கம். புரியுங்களா? அதுமாதிரி என்னுடைய இது நாட்டுப்புறத்தில் தான் இருக்கேன். என்னை தேடி நல்லது நடக்கணும்னா தேடி வருவாங்க, கெட்டது நடக்கணும்னா கெட்டது கவு தட்டும். என்னுடைய இது வந்து என்னுடைய அனுபவம் வந்து 740 வீடு கட்டியிருக்கேன். சிவில் இன்ஜினியரிங் படித்து 21 மண்டபம் கட்டியிருக்கேன். 21வது மண்டபம் என்னுடைய சொந்த மண்டபம், அம்சம் மஹால். இதே வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்டாக கட்டியிருக்கேன். ரிசர்ச் பண்ணி 4 ரிசர்ச் பண்ணியிருக்கேன். சிவில் ஃபீல்டில் 4 புக்கு எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? 4 புக்கு எழுதியிருக்கேன். இதை வந்து என்னுடைய சந்ததிகளுக்கு, வருங்கால சந்ததிக்காக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து 150 ரூபாய்க்கு ஒரு புக்கு, 150 ரூபா 4 புக்கு நான் வெளியிட்டிருக்கேன். 2012 காரைக்குடியில் அழகப்பா யூனிவர்சிட்டியில் காரைக்குடி பொன்னம்பல அடிகளார் கையால் ரிலீஸ் பண்ணது. கலைஞர் புக்கை தவிர வேறு யார் புக்கும் ரிலீஸ் பண்ண மாட்டார். அடியன் என்னுடைய புக்கை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. வாழ்க்கையில் முதல்ல யார் நீ உறவு முறை, கடவுள்ன்றது காட், G ஃபார் கிரியேட்டர், O ஃபார் ஆபரேட்டர், D ஃபார் டிஸ்ட்ராயர். எல்லாமே 3 செய்யறது எல்லாமே மனித குலம் தான். சோ மனிதன் தான் கடவுள். இந்த உறவு முறை எப்படின்னு ஒரு முக்கியமா சொல்லியிருக்கு, எல்லாருக்குமே தேவைப்படும். உறவு முறை என்பது முந்தைய பிறப்பு எடுத்து, முந்தைய பிறப்பில் இருக்கிற கொஞ்சோண்டு ஒரு கர்மாவை எடுத்துன்னு வரோம். நான் தாய் தந்தை அந்த கர்மாவோட நம்ம பிறந்து வரோம். நமக்கு யார் முதல் விரோதியா போன வருஷம் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்தில் கணவன் மனைவியாவோ மனைவி கணவனாவோ வருவாங்க. ஃபர்ஸ்ட் விரோதி. 2வது விரோதி மாமியார் மருமகள். இன்டர்நேஷனல் ப்ராப்ளம், நாட் ஓன்லி இந்தியா, இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். மாமியார் மருமகன் 2வது விரோதி. உறவு முறைகள் எல்லாம் இப்போ வந்து ஜோசிகாரனே சேர்த்து வச்சிருவான். நல்லாக்கிற பொண்ணை அவன் விரும்ப வேண்டியதெல்லாம் வந்து பொறுத்த நல்லா இல்லை, பொறுத்த நல்லா இல்லைன்ட்டு தட்டி கழிச்சு யார் முதல் விரோதியா அவங்கள செலக்ஷன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவர் போவார். இவர் எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலை ஓரும் வருவதென் மாயம் மாயம், கண் திறந்து இவள் பார்க்கும்போது கடவுளை இன்று நம்பும் மனது அப்படின்னு கெஞ்சுவார் அவர். அதுதான் எதிரி இவருக்கு மனைவியா வர்றது. ஸோ எந்த வகையில் போனாலும் கணவன் மனைவி நிச்சயமா
ஆப்போசிட் தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ரெண்டு கருத்து வேறுபாடு இருக்கும். யாருக்குமே இங்க இருக்க ஆன்மாக்கள் மொத்த ஆன்மா தான் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் பதவி படிப்பு எதுவுமே கிடையாது, எல்லாமே சோல். ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய ஒரு துளி. எல்லா ஆன்மாக்களும் எல்லா இண்டிவிஜுவல் கேப்பபிலிட்டி உண்டு, இண்டிவிஜுவல் திறமை உண்டு. யாருக்காகவும் கீழே இல்லை மேலே இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். அடியன் எங்க போனாலும் சரி ரெஸ்பெக்ட், தன்னம்பிக்கை. ஒரு நிமிஷம் பார்ப்பேன், ரெண்டாவது நிமிஷம் இழுத்து போட்டு உட்காருவேன். புரியுதுங்களா? அந்த மாதிரி. ஸோ இது வாழ்வியல் இது மாதிரி இருக்கும். மூணாவது வந்து பெற்றோர் பிள்ளை, நமக்கு பிறந்த பிள்ளைங்க, அவங்க மூணாவது விரோதிங்க. நாலாவது விரோதிகள் வந்து நண்பர்கள், அவங்களாம் கொஞ்சம் ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. அஞ்சாவது உறவுமுறை. உறவுமுறையில் கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நேரத்திலே ஒழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கணவன் மனைவி தான் சேரணும், வேற வழி இல்லை. கடைசி காலத்தில் கணவன் மனைவி எப்படி சண்டை போட்டுறாங்களோ, கடைசி காலத்தில் கணவன் மனைவி தான் வாழ்ந்தாகணும். அதனால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுங்க தயவு செஞ்சு. ஒரு ஒயிட் பேப்பர்ல எடுத்துட்டு ஒரு புள்ளி ஒன்று போட்டா எல்லார் கண்ணுக்கும் என்ன தெரியும்? புள்ளி தான் தெரியும். ஸோ புள்ளின்றது ஒரு கெட்டது, வெள்ளன்றது நல்ல தன்மை. ஒரு கணவன் கிட்ட நல்ல தன்மை நிறைய இருக்கும், அதை விட்டுருவோம். ஒரு கெட்ட தன்மையை பிடிச்சிட்டே பொண்டாட்டிங்க வந்து ஆம்பியான இன்சல்ட் பண்ணி இருப்பாங்க, டார்ச்சர் பண்ணி இருப்பாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஓகே. அதே மாதிரி மனைவி கிட்ட எவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. அவங்க ஏதோ ஜாக்கெட்டு விருப்பம், புடவை விருப்பம். பெண்கள் வந்து அதிகமாக விரும்புறது நகை, ஜுவல்ஸ் அண்டு சாரீஸ். இது ரெண்டு தவிர வேற எதுவும் அவங்களுக்கு தேவையில்லை. அதை கொடுத்துட்டா போதும். என் மனைவிக்கு டெய்லி ஒரு புடவை, டெய்லி ஒரு என்னது ஜாக்கெட்டு தச்சு நடப்பா டெய்லி, அதான் வேலை. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். புரியுதுங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எங்கிருந்து வந்தோமோ அங்க போய் சேரணும். அது சேராம நம்ம டைவர்ட் ஆகி வாழ்க்கையில போறோம். நான் கை காமிக்கிறேன், அதனுடைய நோக்கம் என்னன்னு தெரியுங்களா? அந்த மாதிரி தான் எல்லாரும் போகணும், நிச்சயமா போகணும். அடியன் வந்து அதுக்கு நான் வழிவகுத்துன்னு இருக்கேன். வாழ்வில் முறைன்றது இது சமமா வாழ்ந்துட்டு போயிடணும், பேலன்ஸ். நல்லது கெட்டது ரெண்டும் அனுபவிக்க தான் வந்துக்கிறோம். நான் நல்லவன் யோகியவன், அது மாதிரி ஆள் இங்க பிறக்கிறதுக்கு வேலையே கிடையாது, அவனுக்கு வேலையே கிடையாது. நான் நல்லவன் எவன் சொல்றானோ அவளா பொய். பாதியில் அல்பாயுசில் சாவறவங்க அவங்க கணக்கு முடிஞ்சு போச்சு, சாவறாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் தவறுதல் எடுத்துக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கணும். நல்லது வரும்போது சந்தோஷப்படுறீங்களா, அதே மாதிரி கொஞ்சம் துன்பம் வரும்போது சந்தோஷமா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு நிலைக்கு வரலாம். நிறைய பேலன்ஸ்ல வாழ்ந்துட்டு போயிடும். நல்லது கெட்டது செஞ்சிருவோம், கொஞ்சம் நல்லது செஞ்சு பாருங்களேன், பலமா இருப்பீங்க. அப்படி செய்ய 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 பிராக்டிஸ் ஆகும். பிராக்டிஸ் ஆகும் என்ன பண்ணீங்க, கெட்டது கீழே போயிடும், நல்லது மேலோங்கி நிற்கும். அதுக்கப்புறம் கெட்டது செய்யவே முடியாது உங்களால. அது அடியன் ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ வந்து என்ன வந்து காரி துப்புனா கூட தொடச்சிட்டு சிரிச்சிட்டு போயிடுவேன். ஒரு அடி அடிச்சிங்கன்னா கூட நான் வந்து சந்தோஷம். எனக்கு கிறிஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, ஒரு கண்ணத்தை அறிஞ்சால் இன்னொரு காமி அட்ரா அட்ரா அட்ரான்னா அவனே போயிடுவான். என்னை எவ்வளோ ரவுடிஸுங்க நான் யாருன்னு தெரியாம என்னை தவறுதலா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க எங்க ஊரில் பெரிய பெரிய ரவுடிங்களாம். ஸோ நம்ம வாழ்வில் சிம்பிளா முடிச்சுக்கிறேன். நம்ம போகக்கூடாத இடம் மூணே தான். நம்பர் 1 போலீஸ் துறை, நம்பர் 2 நீதித்துறை, நம்பர் 3 மருத்துவத்துறை. இந்த மூணுத்துக்கும் போனா வாழ்க்கை சீரழிஞ்சிடும். கெட்டதை நோக்கி போவாதீங்க. கெட்டதை நோக்கி துன்பத்தையே பிடிச்சின்னு போனா பின்னால நல்லதுக்குது, அதை நீங்க அனுபவிக்க மாட்டீங்க. நல்லதை விட்டுருவீங்க, துன்பத்து பின்னாலேயே போயிடுவீங்க. போலீஸ்கார கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் போலீஸ்கார யார் கொடுப்பாங்க? அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு தான். யாருமே வந்து நிச்சயமா சொல்றேன், தவறுதலான வழியில பணம் சம்பாதிக்கிறவங்களுடைய வாரிசு ஆப்பு வைக்கிறதுக்கு வருவான். பின்னால நிறைய பணம் சம்பாதிச்சு அவன் பேரை வந்து அழிச்சு போடுவான். அது தெரியாம தவறுதலா சம்பாதிக்கிறாங்க. நான் இப்போ ஒரு கையெழுத்து போட்டதே 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேணாம். ஸ்பிரிச்சுவல் இருக்கேன், 4 பேருக்கு நல்லது செய்யணும். அந்த தம்பி பாபு அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.